ஹாய், விசிட் மை சேனல். இன்றைக்கி நான் மேங்கோ கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு பெஸ்ட்டுக்கு மாங்காவெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் 3 மேங்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கட்டர்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், பிஞ்ச் ஆஃப் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு ஃபேனை வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஹீட் ஆகுறது எப்படி வெயிட் பண்ணுவோம். ஃபேன் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்குவோம். இன்றைக்கி எனக்கு மேங்கோ சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி மேங்கோ கறி நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கடுகு மணி வெடிச்சிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, சின்ன குட்டி துண்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு நச்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு ஏலங்கிராம்பு ஒன்று போட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான கொஞ்சம் வெங்காயம், 2 ஏலங்கிராம்பு எல்லாம் போட்டு இதுக்கு குட்டி துண்டு வெங்காயம் ஒன்று போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்னஸ் செய்கிறனால குட்டி துண்டு வெங்காயம் ஒன்று போதும், நம்ம அதை ஸ்வீட்டு செய்கிறனால. இப்போ அது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப, ஒரு துண்டு ஏலப்பட்டை, 2 காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு மணி போடுறப்ப போட்டு டக்குன்னு வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டுருவோம். அந்த டைமில் கடுகு மணி வெடிச்சிருக்காது, எனக்கும் முந்தி தெரியாது. நானும் வெங்காயமெல்லாம் போட்டு யோசிப்பேன், என்னடா இது கடுகு மணி இன்னும் வெடிக்கலை அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியும் கடுகு மணி வெடித்ததுக்கப்புறம் தான் இந்த வெங்காயமெல்லாம் போடணும்னு. பெஸ்ட்டு எனக்கு சமைக்கும்போது இதெல்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு வரேன். இப்போ இது நல்லா இதை பொரிய விடணும். நல்லா பொரியட்டும். அந்த கருவேப்பிலைலாம் சேர்ந்து நல்லா ஸ்மெல் ஒன்று வருது, அது வாரதட்டி நல்லா பொரிய விடணும். எண்ணெய் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மேங்கோ வந்து ரொம்ப பிடிக்கும், சாப்பிடணும் போல் தோணும். அதனால நான் ஒரே ட்ரை பண்ணுவேன் இந்த மேங்கோ இந்த ரெசிபியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த போலை அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். அதில் பைசஸெல்லாம் நின்றுச்சு. ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விடுவோம், அப்படியே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 பேரிச்சப்பழம் குட்டி குட்டியாக வந்து பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா வேகிறது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா வேகும் இது. இப்போ திறந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ கொஞ்சம் வெந்துக்கிட்டு வருது. இப்போ இது கூட கொஞ்சம் வெல்லம் குட்டி குட்டியாக வெட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்ப்போம். சேர்த்துட்டு இவ்வளோ போல் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கரைகிறதறது. என் வாழ்க்கையில் சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் வந்து எங்கள் ஃபேமிலியிலே தான். அப்போ என்ன சரி ஒன்று என்னை பற்றி
இந்த இன்ட் அடித்து என்கிட்ட ஒரு வார்த்தை மனசு நோகிற மாதிரி பேசும்போது அந்த நேரம் நான் கேட்டுக்கிட்டு வந்த பிற்பாடு நான் யோசிப்பேன், இவங்ககிட்ட நம்ம இதை பேசியிருக்கலாமோ, இவங்ககிட்ட இதை பற்றி கேட்டிருக்கலாமோ, அப்போ எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு யோசிப்பேன். வீட்டுக்கு வந்து தான் இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலான்னு யோசிப்பேன். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த எண்ணம் வராது. உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில், உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு? இப்போ நான் வீட்டுக்கு வந்து தான் யோசிப்பேன், இதே மாதிரி இன்னொரு சான்ஸ் ஒன்று எனக்கும் கிடைக்கட்டும், அந்த நேரம் நானும் பேசுகிறேன் இந்த மாதிரி, என் மனசை நோவடிச்சாங்க தானேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதே மாதிரி இன்னொரு டைமும் வரும் நமக்கு பேசுகிறதுக்கு, அந்த நேரமும் நான் அதை மிஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் பயணம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு மனசை நோவடித்து அனுப்பும்போது பேசாமல் நானும் திரும்பி வந்துடுவேன். அதை எனக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சும் அதை என்னால் கேட்க முடியாமையே வந்துடுவேன். உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடந்திருக்காங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஜக்ரியும் இந்த சுகரும் சேர்க்கும்போது இந்த இதில் இருக்க புளித்தன்மை இல்லாமே போயிடும். இந்த மாங்காய் புளியாவாக இருந்துச்சுங்கிற அளவுக்கு இந்த ஸ்வீட்னஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஏன்னா புளியாக இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட் கலந்து கொஞ்சம் உரப்பு கலந்து இருக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாங்காய் கொஞ்சம் நல்லாவே புளி, அதனால் கொஞ்சம் 2 டீஸ்பூன் சுகரும் போட்டுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் போல் இது கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்குவோம். பாருங்கள், கலர் வந்து இப்போ வந்து மாறிக்கிட்டு வருது, கொஞ்சம் பிளாக் ஆகுது. இப்படி தான் கலர் மாறும், ஏன்னா நம்ம ஜக்ரி போட்டோம் தானே. உங்களுக்கு இன்னும் கலர் தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி கொஞ்சம் டார்க் கலர் ஆக்கி கூட இது கூட போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சுகரை வந்து அந்த மாதிரி செய்யலை, ஏன்னா நான் ஜக்ரியும் போட்டனால எனக்கு இந்த கலர் போதும்னு தோணுச்சு, அதனால் நான் செய்யலை. உங்களுக்கு நல்லா பிளாக்காக வேணுமா இருந்தால் அப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் மெங்கோவெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். குக் ஆகுறது எப்படி கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைப்போம் மீடியம் ஹீட்டில். இப்போ திறந்து பார்த்தாச்சு, மேங்கோ கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.